உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து தமிழர் பகுதியை வந்து உலுக்கிய ஒரு மரணத்தை பற்றி தான் கேட்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஃபேஸ்புக்குகள் சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்துருப்பீங்க. முல்லைத்தீவில் புதுக்குடியிருப்பில் 24 வயதுள்ள ஒரு இளைஞன் வந்து சடலமாக மீட்கப்பட்ட ஒரு காட்சி ஒன்றை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளங்களில். ஸோ அது தொடர்பான தகவல்களை வந்து நான் தேடி நான் ஒரு நியூஸ் அச்சீவ்மெண்ட் சொல்லி அப்போ தான் எனக்கு இந்த தகவல்கள் கிடைச்சிருந்தது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த இளைஞனை வந்து நேற்றைய தினம் வந்து அவர் காணையில் அவரை வந்து ஒரு படியன் வந்து வீட்டில் வந்து அவர் ஒரு இளைஞர் வந்து ஏற்றி கொண்டு போயிருக்கார். அதாவது அந்த இளைஞன் பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாலசுப்ரமணியம் சாம்சன் சொல்லப்படுற ஒரு இளைஞர், 24 வயது உடைய ஒரு இளைஞர். துடுப்பாட்டத்தில் வந்து மிகவும் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு இளைஞர் என்று சொல்லப்படுது. ஸோ அப்போ அந்த இளைஞன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய வீட்டில் இருக்க வந்து மோட்டர் சைக்கிளில் வந்து ஒரு இளைஞர் வந்து அவரை ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். அப்போ அவர் ஏற்றி கொண்டு போய்க்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அதை அவங்க அம்மா வந்து அவதானிச்சிருக்கிறார் அவரை ஏற்றி கொண்டு போன விஷயத்தை. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரங்களுக்கு பிறகு வந்து அந்த இளைஞன் தொடர்பான எந்த தகவலுமே கிடைக்கல. அப்போ இதனால் வந்து பயந்து போன அவங்க அம்மா ஃபோன்லாம் பண்ணி பார்த்துருக்கிறா. ஸோ எந்த விதமான ஆன்சரும் இல்லாததால் வந்து அவங்க அம்மா புதுக்குடியிருப்பில் போலீஸ் நிலையத்தில் வந்து இது சம்மந்தமான தகவலை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸ் வந்து மேலதிக விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ நானும் வந்து ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் பார்க்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த முல்லைத்தீவில் இருக்கிற என்னுடைய சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. கிரிக்கெட் விளையாடுற நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, அடே நேற்று தான் நான் வந்து விளையாண்டனி, நேற்று கூட சகலதுர விளையாட்டுக்காரன்ற இதை பெற்றனி. அந்த விளையாட்டில் வந்து அவர் தான் சகலதுர ஆட்டக்காரனா அந்த நேற்று முன்னாள் நடந்த விளையாட்டில். ஸோ அந்த சகலதுர ஆட்டக்காரன் என்ற இதையும் வந்து அவர் பெற்றுக்கொண்டிருக்கார் கிரிக்கெட்டில் வந்து. அதை விட வந்து மேலதிகமாக அவர் சம்பந்தமாக வந்து சமூக வலைதளங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து ஆற்ற மனசு நோகிற மாதிரியும் கதைக்காத ஒரு இளைஞன். அப்படி அவரை மனசு நோகிற மாதிரி கதைச்சாலும் அவர் அந்த இடத்துல சிரித்து போட்டு எதுவுமே கதைக்காமல் விலகி போகிற ஒரு இளைஞனாக தானே அவர் இருந்திருக்கார். யாரோடையும் எந்த கருத்து முரண்பாடு, யாரோடையும் எந்த சண்டைகள் எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு இளைஞனாக வந்து அவர் இருந்தால் வந்து சமூக வலைதளங்களில் வந்து அவர் தொடர்பான தகவல்கள் வெளியானதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ இவர் வந்து புதுக்குடியிருப்பு தான் சேர்ந்தவர். இவருடைய வீட்டுக்கு பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுக்குடியிருப்பில் 10ஆம் வட்டாரம் தான் வீட்டு இடம். அப்போ இந்த 10ஆம் வட்டாரத்துக்கு பக்கத்தில் ஒரு விளையாட்டுக் கழகம் இருக்குது, விடியல் விளையாட்டுக் கழகம்னு சொல்லி. அதெல்லாம் அவர் விளையாடுறவர். இப்போ அந்த அடிப்படையில் வந்து காவல்துறையில் போயிட்டு புகார் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து காவல்துறை வந்து தங்களுடைய உடனடியாக வந்து தங்களுடைய கடமையை வந்து ஆரம்பிச்சிருந்தவர். அந்த இளைஞரை வந்து தேடுறதுக்கான முயற்சிகள் வந்து பலத்த முறையில் வந்து மேற்கொள்ளப்பட்ட அடிப்படையில் வந்து அந்த அவருடைய குறித்த இளைஞனுடைய, அதாவது சாம்சனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விடியல் விளையாட்டுக் கழகத்திலேயும் வந்து அவர் நெடுக ஸ்போர்ட்ஸ் மெச் என்று தெரிகிற ஒரு இளைஞர் என்றால் வந்து காவல்துறையுடைய அவதானம் வந்து அந்த விளையாட்டுக் கழகங்களை நோக்கியாக இருந்திருக்கு. எங்கேயாவது மெச்சுக்கு விளையாட போயிருப்பார், எங்கேயாவது இப்போ விளையாடி கொண்டு இருப்பார். அப்படி என்ற ஒரு கோணத்தில் வந்து அவர்கள் காவல்துறை தங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிற போது அந்த அடிப்படையில் வந்து விடியல் விளையாட்டுக் கழகத்துக்கு பக்கத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விடியல் விளையாட்டுக் கழகத்துக்கு இருக்கிற அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து பாருங்கள், அவற்றை கிணத்து கட்டில் அவருடைய ஃபோன் இருந்திருக்குது. அப்போ என்னடா கிணத்து கட்டில் அவருடைய ஃபோன் இருக்குன்னு போட்டு கிணத்தை எட்டி பார்க்க வந்து அவர் போட்டிருந்த பாட்டா வந்து ஒரு பாட்டா வந்து தண்ணிக்குள்ளே மிதந்து கொண்டு வந்துருக்குது. ஸோ இதனால் வந்து காவல்துறைக்கு சந்தேகம் வந்திருக்குது. உடனடியாக வந்து உள்ள ஒருத்தரும் இறங்காமல் கிராம மக்கள் அந்த போலீஸ் எல்லாருமே இணைஞ்சு அந்த கிணத்து நீரை வந்து வெளியேற்ற நிகழ்வில் வந்து தெரியும் வாட்டர் ஃபார்மில் வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே வெளியேற்றி கொண்டு வந்துருக்கணும். ஸோ வெளியேற்றியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தார் மேலே இருந்திருப்பினும் அவர்களுடைய மனக்குமுறல்கள் மனவேதனைகள் எப்படி இருந்திருக்க முடியும் எங்களால் வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் பக்கத்தை கிணத்து காட்டில் அந்த இளைஞருடைய தொலைபேசி இருக்குது, தண்ணிக்குள்ளே பாட்டா இருக்குதுன்றக்க வந்து அந்த குடும்பம் வந்து கடவுள்கிட்ட வேண்டின ஒரே ஒரு விஷயமா இருந்திருக்கும், உள்ள தன் மகனுடைய தன் சகோதரனுடைய அந்த உடல் வந்து உள்ளே இருக்கக்கூடாதுன்றதான் அவர்களுடைய ஒரே ஒரு வேண்டுதலாக இருந்திருக்கும். ஆனால் அது வந்து அவர்களுடைய வேண்டுதல் பலிக்கையில் உண்மைக்குமே அந்த இளைஞனுடைய உடலம் வந்து தண்ணியை ஃபுல்லாக இறைச்செடுக்க வந்து அதுக்குள்ளே அவருடைய இளைஞனுடைய சடலம் வந்து இருந்திருக்குது. ஸோ இது தொடர்பாக வந்து காவல்துறையினர் வந்து இது ஒரு கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் வந்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கணும். சமூக வலைதளங்களையும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்திருக்குது. இது கொலையை, இது தற்கொலை என்ற மாதிரிலாம் கருத்து வந்திருக்குது. என்னுடைய கருத்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால், இது ஒரு இப்போ என்னுடைய கருத்து தான். இது வந்து சட்ட ரீதியாகவோ இல்லை போலீஸாலேயோ இல்லை நான் உறுதிப்படுத்தியோ எங்களுக்கு கிடைச்ச தகவல் இல்லை. என்னுடைய கெஸ்ஸிங்கின் படி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய கெஸ்ஸிங் இன்றைக்கு வந்து நான் சிபிஐயில் வேலை செய்கிறாள் சொல்கிறேன். சிபிஐன்னு சொல்லி அந்த விசாரணை குழுக்களில் இருக்கிற ஆளில் என்னுடைய கணிப்பின்படி என்ன சொன்னால், அந்த இளைஞருடைய ஃபோன் வந்து அந்த கட்டில் இருந்திருக்குது, பாட்டா உள்ளே இருந்திருக்குது. இவரை வந்து அடித்து கொண்டு உள்ளே போட்டிருந்தால் அவருடைய தொலைபேசிகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து அகற்றப்பட்டிருக்கும். சில நேரத்தில் வந்து அப்படி கொண்டவங்கள் வந்து அந்த தொலைபேசியை கூட அந்த கிணத்துக்கு போட்டுட்டு போய் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ கட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றது வந்து ஒரு தற்கொலை முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்
குறைவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு இளைஞர் ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறார். விளையாட்டுகளில் ஈடுபடுற இளைஞர்களுக்கு வந்து எப்பயுமே மன ரீதியான ஒரு தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் தன்மை வந்து கூட இருக்கும். எப்பயுமே அவர்கள் வந்து இலகுவில் வந்து ஸ்போர்ட்ஸுகளில் ஈடுபடுறார்கள் வந்து இலகுவில் வந்து தற்கொலை முடிவுகள் எடுக்க மாட்டோம். உண்மைக்குமே நாங்களும் அனுபவத்தில் சொல்லுவோம். நாங்களும் ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க. அப்போ அவர்களுடைய மனம் வந்து தைரியமாக இருக்கும். இயன்ற அளவு அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற மனநிலை வந்து அவர்களுக்கு இருக்கும். விளையாட்டுகளில் கூடுதலாக ஈடுபடுற இளைஞர்களுக்கு வந்து இவர் வந்து தற்கொலை முடிவெடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக இது இருக்குமென்றும் நான் எதிர்பார்க்கல. கொலையாக இருக்கிறதுக்கான காரணமும் இல்லை. என்னுடைய கெஸின்படி எப்படின்னு சொன்னால் அவர் ஒரு தொலைபேசி அமைப்பை வந்து ஒரு கோல் ஒன்றை வந்து கிணத்து கட்டிலேருந்து கதைச்சி கொண்டு வந்துருக்கலாம். கதைச்சி கொண்டிருக்க வந்து அந்த ஃபோனை கதைச்சி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஏதாவது யோசிச்சு கொண்டு இருந்திருக்கலாம். அவர் ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி யோசிச்சு கொண்டு இருந்திருக்கலாம். விளையாட்டை பற்றி யோசிச்சிருக்கலாம், குடும்பத்தை பற்றி யோசிச்சிருக்கலாம், தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு கொண்டு இருந்திருக்கலாம். அப்போக்கு அவர் தவறுதலாக வந்து சறுக்கி விழுந்து உள்ள நீச்சல் அடிக்க முடியாமல் திணறி நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம்ன்றது என்னுடைய கெஸ்ஸிங்காக இருக்குது. ஆனால் காவல்துறையினர் வந்து இது சம்பந்தமான விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். இது ஒரு கொலை குற்றமாக இருந்தால் நிச்சயமாக வந்து அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். என்று சொன்னால் கொலைக்கான காரணங்களும் இருக்கலாம் என்றும் எனக்கு ஒரு சந்தேகம். என்று சொன்னால் குறித்த இளைஞர் வந்து ஒரு விளையாட்டில் வந்து மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ இதால் வந்து விளையாட்டு ரீதியாக வந்து இவருக்கு எதிரிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்று சொன்னால் இவர் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸுகள் வந்து ஒரு கைவந்த கேள் அதில் எப்பயுமே நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த இளைஞர் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக இருக்கிறதால வந்து அவரால் மற்ற எதிர்த்தரப்புகளால் வந்து இவரை முந்த முடியாத ஒரு நிலைமையில் ஒரு விரக்தித்தன்மையில் ஒரு கோபத்தன்மையில் வந்து குறித்த இளைஞனை வந்து கொலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். தற்பொழுது வந்து காவல்துறையினர் வந்து தங்களுடைய விசாரணைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். நிச்சயமாக வந்து இது கொலையாக இருந்தால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். காலம் கொஞ்சம் கூட போகலாம், குறைய போகலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஈஸியாக கொலைன்னு சொன்னால் ஈஸியாக பிடிச்சிடலாம். வேணும்னு சொன்னால் கொலைக்கு முதல் வந்து அவர் ஒரு தடவையாவது தாக்கப்பட்டிருக்கலாம். அவருக்கான காயங்கள் இருக்கும். அந்த காயங்களை வச்சு காவல்துறை எடுத்துருவாங்க. ஒரு தடியால் அடிபட்ட இடம் இருந்தால் கூட அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இவருக்கு அடிக்கப்பட்டிருக்குது, அப்போ இவர் யாரோ கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. மற்றது மூச்சு திணறல், இவர் சாகிறதுக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிக்கு விழுந்து மூழ்கி ஒருத்தர் இறக்குறதுக்கும் அவர் முன்னுக்கே செத்துட்டேருன்னு சொன்னான். அவர் தண்ணிக்குள்ளே அவரை பொடியாக தான் உள்ளே போட்டிருக்கிறாங்க என்று சொன்னாலும் அது மருத்துவ பரிசோதனையில் வந்து கண்டுபிடிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், இப்போ தண்ணிக்கு விழுந்து சாகிறதுக்கும் வேறு விதத்தில் கொலை பண்ணுறதுக்கும் வித்தியாசத்தை வந்து மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருவார்கள். கொலைன்னு சொன்னால் நிச்சயம் வந்து அந்த கொலை குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்ற எந்த மாற்று கருத்து மேலே காவல்துறை தங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள். மிக விரைவில் வந்து இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் போலீஸ் தரப்பிலேருந்து வெளியாகும். அப்போ நான் உண்மையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை வந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம்.